ஞானமும் அப்படி தான். சுற்றி வளைச்சு நான் அங்கே தான் வரேன். ஸோ எப்படி இந்த தண்ணியில் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது அதை நம்ம ஈஸியாக லாவகமாக எடுத்துட முடியும். ஆனால் வெளியே வந்த பிறகு பாரம் அதிகமாகிடும். அதே போல் தாங்க நம்ம வாழ்க்கையிலையும். நாம் ஞானம்ன்ற ஒரு பொக்கிஷத்தை அடைந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் எந்த பாரமும் நமக்கு தெரியாது. ஆனால் ஞானமற்ற தன்மையில் நாம் இருக்கும் பொழுது சுகம் துக்கம் எல்லாவற்றிலும் நம்ம பாதிக்கப்படுவோம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக கேளுங்க, கேட்டால் தான் புரியும். இப்போது ஞானம்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞானம் என்பதும் ஒரு வித அறிவு தான். எல்லாமே அறிவுக்குள்ளே தாங்க அடக்கும். இந்த மூளையை வச்சு தான் எல்லாமே பிரதானமாக இருக்குது. ஓரறிவிலேருந்து 6வது அறிவு வரைக்கும் வந்திருக்கும். ஆனால் இந்த 6வது அறிவான இந்த மனித அறிவு மட்டும் பிரத்யேகமான அறிவு. தன்னை தான் உணருதல். தன்னை எதற்காக உணர வேண்டும்? இதை தான் ஞானம்னு சொல்கிறோம். எதுக்காக உணரணும்?